சத்தம் போட்டு சொல்லடி பெண்மை சக்தியின் வடிவென்று. சத்தம் போட்டு சொல்லடி பெண்மை சக்தியின் வடிவென்று. புத்தி கூர்மை சொல்லுமே இது சாதிக்கும் கரமென்று. பச்சை கிளியும் பருந்தாகும் சூழ்நிலைதானே காரணம். அச்சம் விட்டு கரையேறும் கயலும் புயலாய் மாறிடும். சித்தத்தால் ஒரு யுத்தம் செய்யினி உலகம் உன்னை கொண்டாடும். காயத்ரி காயத்ரி நீ கரையாது வளரும் மெழுகுவர்த்தி. காயத்ரி காயத்ரி மொழி உயிலுக்குள் சீரும் புலியின் கடும் விழி. கொதிக்கும் எண்ணை சிரிக்காதடி கொள்கை நதி தீராதடி. சிறு கூழாங்கல்லை கூட வைரங்களாய் செய்ய வைராக்கியம் வேண்டுமே. சத்தம் போட்டு சொல்லடி பெண்மை சக்தியின் வடிவென்று. போராடி நிமிர்ந்தால் நீ நின்று வாழலாம். நீரோடையும் ஆராதலாம். மௌனத்தினால் மலை சாய்க்கலாம். வரும் ஆபத்தை பழகி ஆர்ப்பாட்டமாய் வெற்றி தேரோட்டம் நடத்தி. சத்தம் போட்டு சொல்லடி பெண்மை சக்தியின் வடிவென்று. புத்தி கூர்மை சொல்லுமே இது சாதிக்கும் கரமென்று. பச்சை கிளியும் பருந்தாகும் சூழ்நிலைதானே காரணம். அச்சம் விட்டு கரையேறும் கயலும் புயலாய் மாறிடும். சித்தத்தால் ஒரு யுத்தம் செய்யினி உலகம் உன்னை கொண்டாடும். காயத்ரி காயத்ரி நீ கரையாது வளரும் மெழுகுவர்த்தி. என்னம்மா என்னம்மா அது பைத்தியக்காரர் பண்ணிருக்க? ரத்தம் கொடுத்து பாரு. பூஜா என்னாச்சு? கையெல்லாம் விட்டுக்கிட்டு என்னாச்சு? அம்மா நேத்து நீங்க அவ்வளவு சொல்லியும் இவர் அந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போறேன்னு சொல்றாருமா? நீ எல்லாம் மனுஷனா? இது வரைக்கும் நான் தான் அங்க போகாதீங்க போகாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்ப அவளும் சொல்ல ஆரம்பிச்சிட்டால. கேக்குறதுக்கு உங்களுக்கு என்ன கேடு வந்துச்சு? அவ சொல்லி கேட்காம இப்படி கைய வெட்டிக்கிற அளவுக்கு பண்ணி வச்சிருக்கீங்களே. உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? இப்ப சொல்றேன், கடைசியா சொல்றேன், கேட்டுக்கோங்க. அங்க இருக்கிற அந்த 2 பேரும் செத்துட்டாங்கன்னு செய்தி வந்தா கூட நீங்க அங்க போக கூடாது. மீறி போனீங்க ஒரு தெரிஞ்சிடுவேன். ஏண்டி பைத்தியக்காரி, இவரை நிறுத்துறதுக்கு உனக்கு வேற யோசனையே கிடைக்கலையா? இப்படி அநியாயமா கையா அறுத்துக்கிட்டியே. பூஜா வா, ஹாஸ்பிட்டல் போலாம். என்ன பார்த்துட்டு நிக்கிறீங்க? போய் கார் எடுங்க. பூஜா வாமா, ஹாஸ்பிட்டல் போலாம்.
நம்ம ஸ்கூல் இந்த வருஷம் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல 3rd வந்திருக்கு. நெக்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் லெவல்ல வரணும். ஓகே மேடம். நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்து பசங்களை படிக்க வைக்கணும். சரிங்க மேடம். இப்ப எதுக்கு நீல கண்ணீர் வடிக்கிற? இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. உனக்கு எதுல குறை வச்சேன்? எல்லாமே செஞ்சு கொடுத்தேன். ஆனா ஒண்ணு இல்லாத காயத்ரி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கா. நீ ஃபர்ஸ்ட் மார்க் வருவேன்னு ஊரெல்லாம் சொல்ல வச்சிருந்தேன். இப்படி என்ன கேவலப்படுத்திட்டிய. ஒரு பிடிஐ செக்ரட்டரி பொண்ணுன்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. வா உள்ள. பவித்ரா மேடம். ஃபங்க்ஷனுக்கு நேரம் ஆகுது. காயத்ரியோட அப்பா வந்துட்டாருன்னு பாரு. சரி மேடம். காயத்ரி, ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. மேடம் உன்னை கூப்பிடுறாங்க. இல்ல, அப்பா வந்துட்டு இருக்காரு. அவர் வந்துடட்டுமே. உங்க அப்பா கிட்ட டைம் கரெக்டா சொன்னியா? சொல்லிட்டேன். அப்புறம் இதுக்கு அப்பா டிலே பண்றாரு? அதான் எனக்கும் தெரியல. மேடம் ரொம்ப பஞ்சுவாலிட்டி பாக்குறவங்க. டைம் வேற ஆயிடுச்சு. அப்பாவுக்கு முதல்ல ஃபோன் பண்ணி சீக்கிரம் வர சொல்லு. நான் மேடம் சமாளிச்சுக்கிறேன். சரியா? டைம் ஆயிட்டே இருக்கு. இன்னும் அவரை காணாமே. தெரியலங்க மேடம். பவித்ரா மேம். இங்க வாமா. இன்னும் காயத்ரியோட அப்பா வரலையா? தெரியல மேம். காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வந்துருவாரு. என்னடி உங்க அப்பா இன்னும் காணோம்? என்னம்மா, நான் உன்கிட்ட கேட்கல நினைச்சா நீ என்கிட்ட கேக்குற. முதல்ல அவருக்கு ஃபோன் பண்ணி பாருமா. பண்றேன். சுவிட்ச் ஆஃப்னு வருதுமா. என்னம்மா இப்படி பண்ணிட்டாரு? காயத்ரி, அப்பா இன்னும் வரலையா? இல்ல, ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. உங்களுக்காகத்தான் எல்லாரும் வெயிட்டிங். என்ன ப்ராப்ளம்னு மேம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பேசாம அம்மாவை கூட்டிட்டு வந்து உட்காரு. அப்பா வந்தா இடையில வந்து ஜாயின் பண்ணிப்பாரு. இல்லம்மா, அவர் வரேன்னு சொல்லிருக்காரு. வந்துருவாருமா. மேடம், கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. சொல்லுங்க மேடம். மேடம், ஒரு பிடிஐ செக்ரட்டரியா எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணியாச்சு. அப்புறம் ஏன் லேட் ஆயிட்டு இருக்கு? காயத்ரியோட ஃபாதர் இன்னும் வரல. அவருக்காக வெயிட்டிங். அவர் வர வாய்ப்பே இல்ல மேடம். இல்ல, வர்றதா கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. மேடம், எனக்கு 1000 வேலை இருக்கு மேடம். கொஞ்சம் சீக்கிரமா ஃபங்க்ஷனை முடிங்க. நான் சந்தேகப்பட்ட மாதிரி நடத்துறோம் போல இருக்குமா? சேச்சா, அப்படிலாம் இருக்காதுமா. ஏதாவது டிராபிக்ல மாட்டிருப்பாரு. வந்துருவாருமா. எனக்கு நம்பிக்கையே இல்லம்மா. இது பாரு காயத்ரி, நான் தான் வேண்டான்னு சொன்னேன். அவரு நான் வருவேன்னு சொன்னாரு. அதனால கண்டிப்பா வந்துருவாருமா. காயத்ரி. எஸ் மேம். அப்பா இன்னும் வரலையாம்மா? இல்ல மேம். எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாமே. மேடம், ஒரு 5 நிமிஷம் இருக்கீங்களா? 5 நிமிஷம் இல்ல, 5 மணி நேரம் ஆனாலும் அவரு வரமாட்டார். என்ன மேடம் தெரிஞ்ச மாதிரி சொல்றீங்க? இவங்கள பத்தி தெரிஞ்சதுனாலதான் சொல்றேன். காயத்ரி அப்பா அப்பான்னு சொல்றதுனால மிஸ்டர் ஜெகன் இவங்களுக்கு ஹஸ்பண்ட் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. அவரோட கீப்பு தான் இவங்க. மிஸ்டர் ஜெகனுக்கும் இவங்களுக்கும் இருக்கிற இல்லீகல் கான்டாக்ட்ல பிறந்தவ தான் இந்த பொண்ணு. மிஸ்டர் ஜெகன் எந்த காலத்திலையும் இவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து வச்சதே இல்ல. வெறும் ஆசை நாயகியா தான் வச்சிருக்காரு. அவருக்குன்னு தனி குடும்பமே இருக்கு. பிரபல தொழிலதிபர் ஜேகே இருந்தாரே, அவரோட பொண்ணு ராஜேஸ்வரிய தான் அவர் கல்யாணமே பண்ணிருக்காரு. அதனால அவரு சொசைட்டில நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கிறாரு. அப்படி ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவரு
ஆஃப்டர் ஆல் வப்பாட்டி பொண்ணு சம்பந்தப்பட்ட ஃபங்க்ஷனுக்கு வருவாரா சொல்லுங்க? காயத்ரி வாங்கியிருக்கிற மார்க்கை வச்சு நாம இவளை பாராட்ட நினைக்கலாம். ஆனா இந்த மாதிரி எந்த பாராட்டுக்கும் தகுதி இல்லாதவங்க இவங்க. கழுத்துல தாலி கட்டிக்காம கள்ளத்தனமா வாழ்க்கை வாழறாங்க. இப்படி ஒரு குடும்பத்துக்காக ஜெகன் எங்கேயும் வரமாட்டாரு. அவர் வருவாருன்னு எதிர்பார்க்காம ஃபங்க்ஷனை நடத்தி முடிங்க. சாரி காயத்ரி, உனக்கு பின்னால இப்படி ஒரு சோகம் இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு. எது எப்படி இருந்தாலும் நீ எங்களோட ஸ்டூடெண்ட். இனிமே அவருக்காக வெயிட் பண்ண வேண்டாம். உங்க அம்மாவை கூட்டிட்டு வா, ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல மேடம், எனக்கு இந்த ஃபங்க்ஷன் வேண்டாம். எனக்கு அடுத்து வந்து சுமதியை வச்சு நீங்க இந்த ஃபங்க்ஷனை நடத்திடுங்க. நாங்க போறோம். தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க ப்ளீஸ். அம்மா நீ வாமா. வாங்க, சுமதியை வச்சு ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலாம். கழுத்துல தாலி கட்டிக்காம கள்ளத்தனமா வாழ்க்கை வாழறாங்க. மிஸ்டர் ஜெகனுக்கும் இவங்களுக்கும் இருக்கிற இல்லீகல் கான்டாக்ட்ல பிறந்தவ தான் இந்த பொண்ணு. மிஸ்டர் ஜெகன் எந்த காலத்திலையும் இவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து வச்சதே இல்ல. வெறும் ஆசை நாயகன் தான் வச்சிருக்காரு. காயத்ரி வாங்கியிருக்கிற மார்க்கை வச்சு நாம இவளை பாராட்ட நினைக்கலாம். ஆனா இந்த மாதிரி எந்த பாராட்டுக்கும் தகுதி இல்லாதவங்க இவங்க. என்ன மன்னிப்பு கேட்க போறீங்களா? கழுத்து அறுக்கிற மாதிரி காரியம் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியா போயிடுமா? நான் கஷ்டப்பட்டு படிச்சு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தது தப்பா? ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல எங்க அம்மா பக்கத்துல நீங்க நிக்கணும்னு ஆசைப்பட்டது தப்பா? எனக்கு நடந்திருக்க வேண்டிய பாராட்டு ஃபங்க்ஷனை கேவலப்பட்ட ஃபங்க்ஷன் ஆக்கி வச்சிட்டீங்களே. உங்க அம்மாவை யாராச்சும் அவமானப்படுத்தி பாக்குறத நீங்க பாத்திருக்கீங்களா? உங்க அம்மா 4 பேருக்கு முன்னாடி கோணி குறுகி நிக்கிறத பாத்திருக்கீங்களா? நான் பார்த்தேன். எங்க அம்மாவை ஸ்கூல்ல வாய்க்கு வந்தபடி பேசுனத நான் பார்த்தேன். அந்த நிமிஷத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் என் மனசுல யாரோ தீ வச்ச மாதிரி அப்படியே வேதனையா இருக்கு. எங்க அம்மாவை நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா எங்க அம்மா உங்களை பெருசா மதிக்கிறாங்க.
உங்களை நான் பெருமையா நினைக்கிற மாதிரி நீங்க அப்படி நல்லவரு இப்படி நல்லவருன்னு சொல்லி சொல்லி வளர்த்திருக்காங்க. ஆனா எங்க அம்மா உங்களை பத்தி சொன்ன அளவுக்கு நீங்க இல்ல. வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி விடுற சராசரி மனுஷன்னு நீங்க காட்டிட்டீங்க. உங்க முகத்துல முழிக்க கூட எனக்கு பிடிக்கல. தயவு செஞ்சு போயிடுங்க. காயத்ரி, நீ சொன்ன எல்லா விஷயமும் நியாயமானதுதான். ஊரறி எனக்கு பொண்டாட்டியா இருக்கிறவளை என்ன மதிக்கல, ஊரறி எனக்கு பொண்ணா இருக்கிறவளை என்ன மதிக்கல. ஆனா நீயும் உங்க அம்மாவும் என் மேல நிறைய மரியாதை வச்சிருக்கீங்க. உங்களுக்கு கொடுத்த வாக்கை நான் காப்பாற்ற முடியாம போனது என் தப்புதான். அதுக்காக நான் உங்ககிட்ட காரணம் சொல்ல போறதும் இல்லை, மன்னிப்பு கேட்க போறதும் இல்லை. பிராயச்சித்தம் பண்ண போறேம்மா. 4 பேருக்கு முன்னாடி நீங்க பட்ட அவமானத்துக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லு. உனக்கு என்ன வேணும்? ஒரு அப்பாவா என்கிட்ட கேளுமா. என்னைக்காவது ஏதாவது என் கையால வாங்கிக்கணும்னு நீ ஆசைப்பட்டிருப்பில்ல? அப்படி ஒரு ஆசை உனக்கு இருந்தா என்கிட்ட கேளுமா, நான் நிறைவேற்றி வைக்கிறேன். தயவு செஞ்சு கேளுமா, உனக்கு என்ன வேணும்? ஏம்மா பேசாம இருக்க? எதுவா இருந்தாலும் கொடுப்பீங்களா? என்ன வேணுமோ கேளுமா. கண்டிப்பா கொடுப்பீங்களா? கண்டிப்பா கொடுப்பேன். சத்தியம் பண்ணுங்க. இப்ப கேளுமா, என்ன வேணும்? அத நாளைக்கு கேக்குறேன். ஏன் ஒரு நாள் பூரா யோசிச்சு அப்படி என்ன கேட்க போற? அத நாளைக்கு சொல்றேன். சாமி, ஆமா காயத்ரி, என்ன நீ மட்டும் தனியா வந்திருக்க? அம்மா வரலையா? இல்ல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணுங்கிறதுக்காக தான் நான் தனியா வந்தேன். ஏம்மா அம்மா விட்டுட்டு தனியா பேசுற அளவுக்கு அப்படி என்னம்மா முக்கியமான விஷயம்? நீங்க பூஜையை முடிச்சிட்டு வாங்களே, நான் சொல்றேன். சரி சரி, நீ பாபா சந்நிதியில இரு, நான் வந்துடுறேன். அப்புறம் சாமி, வரும்போது மறக்காம பஞ்சாங்கத்தையும் எடுத்துட்டு வந்துருங்க. பஞ்சாங்கம் எதுக்கு? விஷயம் இருக்கு, பஞ்சாங்கத்தோட வாங்கினா வாங்கல. சரி நீ போ, நான் வரும்போது எடுத்துன்னு வரேன். சரவண பவா, ஓம் சரவண பவா, ஓம் சரவண பவா, ஓம் சரவண பவா. பஞ்சாங்கம் கொண்டு வந்திருக்கேன், என்ன விஷயம் சொல்லு. கல்யாணத்துக்கு முகூர்த்தம் பார்க்கணும். கல்யாணம்? ஆற அமர கல்யாணம் பண்றதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல. இமீடியட்டா அடுத்த நல்ல முகூர்த்தம் என்னைக்கு வருதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். ஏன் பையன் எஸ்கேப் ஆக பாக்குறானா? அவன் நழுவுறதுக்குள்ள அவனை ஆம்பளையா நாக்கணும்னு முடிவு பண்ணிட்டேயாக்கும். நீங்க என்ன சொல்றீங்க? அன்னைக்கு நீ கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லும்போது உனக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்க போறதுன்னு நான் சொன்னேனே, அதுல எவ்வளவு உண்மை இருக்குன்னு இப்ப தெரிஞ்சுக்கோ. இப்படியோ மனசுக்கு பிடிச்சவன் ஆத்துக்காரனா வந்தா சந்தோஷம் தானே. ஐயோ சாமி, நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க. கல்யாணம் எனக்கு இல்ல. உனக்கு நினைச்சுட்டு தானே நான் பேசிட்டு இருக்கேன். உனக்கு இல்லைன்னா வேற யாருக்கு? எங்க அம்மா. ஜெயலட்சுமிக்கா? ஆமா. என்ன தமாஷ் பண்றியா? ஏன் எங்க அம்மாக்கு கல்யாணம் ஆக கூடாதா? உன் ஆதங்கம் எனக்கு புரியுது. இருந்தாலும் எதை எப்ப செய்யணும்னு ஒண்ணு இருக்கே. எதை எப்ப செய்யலான்னு இருக்கலாம், ஆனா எது எப்ப நடக்கணும்னு ஒண்ணு இருக்கு. இது வரைக்கும் எங்க அம்மா கழுத்துல தாலி இல்லைங்கிற குறை எனக்கு வெறும் ஏக்கமா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப அது வருத்தப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸ்கூல் ஃபர்ஸ்டா வந்த என் சந்தோஷத்தை பின்னுக்கு தள்ளுற அளவுக்கு அந்த கவலை முன்னுக்கு வந்துருச்சு. அப்படி என்னமா நடந்தது? 95% எடுத்ததுனால ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல நான் ஃபர்ஸ்டா வந்ததுனால பேரண்ட்ஸை கூட்டிட்டு வர சொன்னாங்க.
எங்க அப்பாவும் வரேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அவர் வரல. அவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் 2 பொண்டாட்டி கட்டினவன் எப்படி வருவான்னு ரொம்ப கேவலமா பேசினாங்க.